அதாவது நாகரிகம் தோன்றியது ஆற்றங்கரையில் தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றங்கரைகளில் தான் மனித நாகரிகம் தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மிக மிக தவறு. நாகரிகம் தோன்றியது கடற்கரைகளில் தான். கடற்கரைகளில் தான் நாகரிகம் தோன்றியது. எப்படின்னாக்கா, முதல்ல இந்த இயந்திர அறிவியல் உலகம் இது தான் நம்ம நாகரிகம்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இதனுடைய ஆரம்பமே என்னென்னாக்கா, உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் இவங்களுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகின் தொடக்கமே என்னென்னாக்கா, சமைத்து சாப்பிடுகிற வழக்கம்தான். சமைத்து சாப்பிடுவதற்கு என்ன தேவை? உப்பு தேவை. உப்பு இல்லைன்னா நம்ம சமைச்சு சாப்பிடவே மாட்டோம். உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் அப்படிங்கிற மாதிரி, உப்பே இல்லைன்னா யாருமே சமைச்சு சாப்பிட்றதுல ஆர்வமே செலுத்த மாட்டாங்க. உப்பு சேர்த்து சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்குது. செயற்கையான ஒரு சுவை. அது அளவுக்கு அதிகமான சுவையெல்லாம் கிடையாது. அது செயற்கையான சுவை. அந்த சுவைக்கு அடிமையாயிட்டாங்க. அப்போது அடிமையாகும்போது அந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட அந்த உணவுகள் அதை சாப்பிடும்போது அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை ஏற்படுது. செயற்கையான வலிமை. அது அளவுக்கு அதிகமான வலிமை கிடையாது, அது செயற்கையான வலிமை. பல மடங்கு மிக பிரம்மாண்டமான வலிமை அது. அப்போது மிகப்பெரிய விஷயங்களை செய்ய முடியும், சாதிக்க முடியும். நம்மளால் முடியாத விஷயம், கற்பனை கூட நம்மளால் செய்ய முடியாது. அந்த விஷயத்தெல்லாம் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வலிமை அப்படி ஒரு நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டது, மனித உயிர்களுக்கு ஏற்பட்டது. அப்போ தான் அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதாவது செய்ய முடியாத வேலைகள்லாம் செய்ய முடியும் அப்படி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இயற்கையை ஆராய்ச்சி பண்ணி அப்போ தான் உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. உலோகங்களை கண்டுபிடிச்சி அதன் பிறகு தான் அப்போ உலோகங்களை கண்டுபிடிச்சி அப்புறம் உலோகத்தை அடிப்படையாக கொண்டு நிறைய தொழில்கள் உருவாகுது. நிறைய தொழில் இப்படி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகின் தொடக்கம் இப்படித்தான் அமைகிறது. அப்படின்னா உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்டது தான் இயந்திர அறிவியல் உலகின் ஒரு ஆரம்ப கட்டம். அப்படின்னாக்கா அது எங்கே உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க? ஆற்றங்கரைகள் இல்லையா? இல்லை, கடற்கரையில் தான். கடற்கரையில் வாழ்ந்த மக்கள் தான் கடற்கரையில் நெடுந்தொலைவு மக்கள் கடற்கரையை சார்ந்து வாழ்ந்துருந்துருக்கலாம். அது கடற்கரையோரமே மக்கள் நிறைய பேர் வாழ்ந்துருக்கலாம். இப்போ கடற்கரை மீனவர்கள்லாம் இருக்கிறாங்களா, அதே மாதிரி. அப்படி சொல்லுவாங்க. அப்போ கடற்கரையில் மக்கள் நெடுந்தொலைவு வசித்து இப்போ சென்னை கடற்கரை அப்படி போனீங்கன்னா, பாண்டிச்சேரி கடற்கரை, கடலூர் கடற்கரை அப்படி போனீங்கன்னா, தமிழ்நாடு கன்னியாகுமரி வரைக்கும் கடற்கரையில் கிராமங்கள் இருக்குது. மக்கள் வசிச்சிட்ருக்காங்க, வாழ்ந்துட்டுருக்காங்க. இவர்கள் தான் ஆதிக்குடிகள் அப்படின்னு நான் சொல்ல வரல. இன்றைக்கி இவர்கள் தான் ஆதிக்குடின்னு சொல்லலை. அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள், ஆதி காலத்தில் அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் தான் அங்கு தான் நாகரிகம் பிறந்தது. ஏன் அது காரணம்? உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்டது தான் காரணம். உப்பு தான் நாகரிகம் தோன்றியதற்கு, அதாவது நகர நாகரிகம் அல்லது இயந்திர அறிவியல் உலக நாகரிகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நாகரிகம்னா இதான் நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது நாகரிகமற்ற ஒரு வாழ்க்கை முறை இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது நாகரிகம் இது. அதனால் இதை நம்ம எப்படி அடையாளப்படுத்தணும் அப்படின்னா, இயந்திர அறிவியல் உலக நாகரிகம் அப்படின்னு தான் அடையாளப்படுத்தணும். இதுதான் நாகரிகம்னு நம்ம சொல்லக்கூடாது. இயந்திர அறிவியல் உலக நாகரிகம். ஏன்னா நாகரிகங்கிறது எளிமையாக மக்கள் வாழ்ந்தாங்க பாருங்கள். உண்மையான நாகரிகம், இயற்கையான நாகரிகம்னு ரெண்டு நாகரிகம் இருக்குது. தற்போது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது செயற்கையான நாகரிகம். இயற்கையான நாகரிகம், இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறாங்க பாருங்க. சமைச்சு சாப்பிடாம பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடும்போது அவங்க கடைபிடித்த நாகரிகம் என்பது இயற்கையான நாகரிகம். அதனால் அது இயற்கையான நாகரிகம். அதுதான் நிலையான நிரந்தரமான நாகரிகம். அங்கெல்லாம் கெட்ட வார்த்தைகளே இருக்காது, வன்முறை இருக்காது, ஒழுக்கம், நேர்மை, கட்டுப்பாடு, அதாவது திருட்டு இருக்காது. ஆனால் ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேர்மை இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி வாழக்கூடிய இது இயற்கையான நாகரிகம். இப்போ தற்போது நம்ம வாழ்ந்துட்டுருக்கு செயற்கையான நாகரிகம். அப்போ இந்த செயற்கையான நாகரிகம் எங்கே தோன்றி இருக்கும் அப்படின்னா, அது கடற்கரையில் தான். சந்தேகத்திற்கிடமே இல்லாமல் அது கடற்கரையில் தான். ஏன்னா கடற்கரையில் தான் உப்பு எடுப்பாங்க. இந்த உப்பு கலந்து அந்த நீரை உப்பு அதில் கடல் நீரிலேருந்து உப்பை தனியாக பிரித்து எடுத்து அந்த உப்பை உணவை சமைப்பதற்காக பயன்படுத்தி சமைச்ச உணவுகளை சாப்பிடும்போது இவங்களுக்கு ஏற்பட்ட செயற்கையான வலிமை, ஒரு பயங்கரமான வலிமை ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படுது. செயற்கையான வலிமை. நம்மளால் மிகப்பெரிய விஷயத்தை சாதிக்க முடியும், மிகப்பெரிய விஷயங்களை செய்ய முடியும். அதாவது உயிரையே பணம் வைக்கிறவர்களுக்கு அந்த வரைக்கும் ஒரு துணிவு வருது, அது வீரம் வருது. அதெல்லாம் செயற்கையான வீரம். அது செயற்கையான வீரம், இயற்கையான வீரம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி செயற்கையான வீரம், செயற்கையான துணிவு, செயற்கையான வலிமை இதெல்லாம் ஏற்படும்போது தான் எதையாவது சாதிக்க முடியும். அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, சமைச்சு சாப்பிட்றதுக்கு இவங்களுக்கு மண்பானை தேவைப்படுது. அப்போ மண்பானை செய்ய ஆரம்பிக்கிறாங்க.
அப்புறம் சக்கரங்களே எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த உப்பு கலந்து சமைச்ச உணவுகளை சாப்பிடும்போது தான் சாப்பிடும்போது இவங்களுக்கு ஏற்பட்ட வலிமை. அப்புறம் வந்து உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. உலோகங்களை கண்டுபிடிச்ச உடனே உலோகங்களாலான கருவிகள், அரிவாள், மண் இதெல்லாம் வச்சு அரிவாள், கத்தி இதெல்லாம் கண்டுபிடிச்சி, கோடாரி இதெல்லாம் கண்டுபிடிச்சி, அப்புறம் மரத்தை வெட்டி மரத்தில் வந்து பலகைகளை செதுக்கி சக்கரம் கண்டுபிடிக்கிறாங்க, சக்கரங்களை உருவாக்குறாங்க. அப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் சக்கரங்கள் உருவாக்குறாங்க. சக்கரங்களை உருவாக்கி அது இப்போ இது ரொம்ப சமீப காலமாக தான் நடந்த ஒரு நிகழ்வு. அதாவது ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அதில் தான் இந்த உங்களை சக்கரங்களே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் தான் இந்த இயந்திர அறிவியல் உலக நாகரிக ஆரம்பகட்ட நடைமுறைகள். அதுக்கு காரணம் உப்பு தான் காரணம். உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்டது தான் காரணம். அப்படின்னா நாகரிகம் பிறந்தது ஆற்றங்கரைகளில் அல்ல, அது கடற்கரைகளில் என்பதை நீங்கள் சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இயந்திர அறிவியல் உலக நாகரிகம் என்பது கடற்கரைகளில் இருந்து தான் துவங்கியது அப்படிங்கிறது நம்ம சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல், மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் புரிஞ்சுக்கணும். ஆனால் ஆற்றங்கரைகளில் மக்கள் வசிச்சிருப்பாங்க. ஏன்னா தண்ணி போகுது, தண்ணி பிரச்சனையை எளிதாக சமாளிப்பதற்கு ஆற்றங்கரை உதவியாக இருந்தது. அதனால் ஆற்றங்கரைகளில் மக்கள் வசித்திருப்பார்கள். ஆனால் அங்கு வந்து நாகரிகம் தோன்றவில்லை. நீர்நிலைகளில் நீர்நிலை எங்கெல்லாம் இருக்கோ அதை சுற்றி மக்கள் வசித்திருப்பாங்க. அவள் நீர் தேவை போக்கிக் கொள்வதற்கு அது உதவியாக இருக்கிறது. அதனால் வந்து அங்கே தான் நாகரிகம் தோன்றியது அப்படின்லாம் சொல்ல வாய்ப்பே கிடையாது. நாகரிகம் தோன்றியது என்பது கடற்கரைகள் தான். உப்பு தான் காரணம். உப்பு இங்கேருந்து எங்கே கிடைக்கும்? உங்களுக்கு கடற்கரையில் தான் கிடைக்கும். அதனால் வந்து கடற்கரைகளில் இருந்து தான் நாகரிகம் தோன்றியது. அப்போ கடற்கரைகள் அப்போ இன்றைக்கி பாருங்கள், நிறைய பெரிய பெரிய நகரங்கள்லாம் கடற்கரையில் தான் இருக்கும். சென்னை பாருங்கள் கடற்கரையில் இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா பாம்பே எல்லாம் கடற்கரையில் தான் இருக்குது. அப்போ இன்றைக்கி எப்படி அந்த இடத்துல எப்படி வணிகம் நடக்குது, அல்லது மக்கள் ஏன் அங்கே கூடுறாங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடற்கரையில் தான் அது எல்லா ஆறுகளும் போய் கலக்குது. எல்லா கடைசியாக ஆறுகள் எங்கே கடற்கரையில் தான் போய் சேருது. அதனால் வந்து கடற்கரையில் தான் நாகரிகம் தோன்றியதை தவிர ஆற்றங்கரைகளில் அல்ல. கடற்கரையில் மக்கள் வசித்தார்கள், நிறைய பேர் வசித்தாங்க. கடற்கரையில் வசிக்கிறது அவங்களுக்கு ஒரு எளிதாக இருந்தது. கடற்கரையில் ஆறுகளும் கடற்கரையில் தான் போய் சேருது, கடலில் தான் போய் கலக்குது. அதனால் கடலில் கலக்குகிற அந்த ஆறுகள் அதன் பகுதி எல்லாமே வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. அவங்களுக்கு அங்கே வாழ்வது ரொம்ப வசதியாக இருக்குது. அதனால் வந்து சரி, முதல்ல வந்து இந்த நாகரிகம் எங்கே தோன்றியிருக்கும், கடற்கரையில் தோன்றியிருக்குன்னு சொல்லியாச்சு. அது எந்த நாட்டில் தோன்றியிருக்கும் அப்படின்னா அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே தானே மனித உயிர்கள் தோன்றினாங்க. மனித உயிர்கள் தோன்றியது தென் தமிழ்நாடு, கன்னியாகுமரி அந்த பக்கம் வந்து அதுதான் வந்து சொல்கிறோம். மனித உயிர்கள் தோன்றியதற்கு வந்து கடற்கரை காரணம் கிடையாது. மனித உயிர்கள் குரங்கிலிருந்து விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குரங்குகள், அவைகளுக்கு மனம் எனும் நோய் ஏற்பட்டு அவர்கள் மனித உயிர்களாக மாறுவதற்கு காரணமாக இருந்த இடம் கடற்கரை கிடையாது. அது வந்து நீங்கள் எந்த பகுதி வேணாலும் இருக்கலாம். அது வந்து ஆற்றங்கரையாக இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அது கடற்கரையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மனம் எனும் நோய் ஏற்படுவதற்கு உப்பு ஒரு காரணம் அல்ல. மனம் எனும் நோய் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? அது வந்து ஒரு பயம் அல்லது மரண பயம், அளவு கடந்த ஒரு மரண பயம். நம்மளை பாதுகாத்துக்க முடியலையே, அந்த நம்முடைய இனத்தை பாதுகாத்துக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு பயம். அந்த மரண பயம். அதே நேரத்தில் வந்து கைகள் செயல்படுகிற திறன். ஒரு விலங்குகள் நமது இனம் வந்து குரங்கு அப்படிங்கும்போது, நம்ம விலங்குகளாக இருந்தபோது நமது கைகள் செயல்படுகிற திறன். கைகளை வச்சு நாம் வந்து ஒரு கல்லை எடுத்து எறிகிறோம், குச்சி எடுத்து அடிக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு இயற்கைக்கு முரணான ஒரு செயல்பாடு. இந்த செயல்பாடுகள் வந்து மூளையில் பதிவு செய்யப்படவில்லை. இப்படி ஒரு செயல்பாடு, கைகள் இப்படி இயங்கும் அப்படிங்கிற அந்த செயல்பாடு வந்து கைகளின் செயல்பாடு, செயற்கையான செயல்பாடு. இது வந்து மூளையில் வந்து இதற்கான பதிவுகள் இல்லை. அப்படிங்கும்போது மூளை வந்து குழம்புது, பயப்படுது. இதெல்லாம் காரணம். அப்புறம் வந்து அந்த கைகள் வந்து வரைவது, எழுதுவது இது போன்ற செயல்களிலும் ஈடுபடுகிறது. இதெல்லாம் வந்து மூளையில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி அதுதான் மனம் எனும் நோயாக அது மாறுகிறது. அதனால் வந்து மனம் எனும் நோய் ஏற்படுவதற்கும் உப்பு சாப்பிடுவதற்கு, உப்பு கலந்த உணவுகளை சமைச்சு சாப்பிட்றதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதனால் வந்து நம்ம வந்து எப்போ உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்டோமோ அப்போ வந்து நம்மளுடைய பண்புகள் செயற்கையாக மாற்றப்படுகிறது. அவ்வளோதான். செயற்கையான வலிமை, நமக்கு ஒரு செயற்கையான வலிமை ஏற்படுகிறது. மனித உயிர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த நாம் வந்து
ஒரு மிருக உயிர்களாக பேய்களாக மாறியதற்கு இந்த உப்பு வந்து காரணம். சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் என்பது ஒரு காரணம். நமது வலிமை பன்மடங்காக பெருகி விடுகிறது, செயற்கையாக மாற்றப்பட்டு விடுகிறது, பிரம்மாண்டமானவர்களை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் ஏற்பட்டு விடுகிறது. அதுக்கெல்லாம் இந்த உப்பு தான் காரணம். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலக நாகரிகம் என்பது ஆரம்பித்த இடம் என்பது கடற்கரை தான், ஆற்றோரங்கள் அல்ல.